ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகை பறித்துச் சென்ற கொடூர சம்பவத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். படுகாயமடைந்த மூதாட்டிக்கு வாலாஜாபேட்டை வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கொடூர சம்பவம் தொடர்பாக கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை தனிப்படை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகை பறித்துச் சென்ற கொடூர சம்பவத்தில் படுகாயமடைந்த மூதாட்டிக்கு வாலாஜாபேட்டை வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கொடூர சம்பவம் தொடர்பாக கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. 70 வயதுடைய மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகைகள் கொள்ளை அடித்து சென்ற சம்பவம் நேற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டை அருகே உள்ள அக்ராவரம் அடுத்த மலைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவருடைய மனைவி சாலம்மாள் 70 வயதுடைய மூதாட்டி ஆவார். இவருக்கு 2 மகள்கள், ஒரு மகள் உள்ள நிலையில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு முருகன் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சாலம்மாள் அதே பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து கூலி வேலை செய்து தனது பிழப்பை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சரியாக 12 மணி அளவில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் கத்தியால் 2 காதுகளில் அணிந்திருந்த தங்க நகைகளை அறுத்ததோடு மூதாட்டியை தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சாலம்மாள் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் மூதாட்டியை தாக்கி நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமல் ஜமால் உத்தரவின் பேரில் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே அக்ராவரம் பகுதியில் காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகிக்கும் வகையில் அந்த வழியாக வந்த நபர் ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பிறனான பதில் வந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 70 வயதுடைய மூதாட்டியை தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் வேலை செய்து வரும் வினோத்குமார் என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட வினோத்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நகைகளுக்காக மூதாட்டியை கண்மூடித்தனமாக தாக்கி காதுகளை அறுத்து நகைகளை பறித்துக் கொண்டு சென்ற நபர் குறித்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள போது மக்களிடையே பெரும் நிம்மதி அளித்துள்ளது என்றே கூறலாம். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.